சுவையான உளுந்து வடை. 1 கப்பு உளுந்து எடுத்து ஊற வச்சிருங்க. ஒரு 2 தடவ அலசிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் நீங்க ஃப்ரிட்ஜில வச்சுருங்க. நல்லா சில்லுன்னு இருக்கும். மாவு வந்து நல்லா பொங்கி வரும் மசிஞ்சு. வடைக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த மாவுல சூடு இல்லாம இருக்கும்போது. இல்லன்னு சொன்னா மாவு அரைக்கும்போது ஒரு 3, 4 ஐஸ் கியூப் போட்டு ஆட்டுங்க. அதிகமா தண்ணீர் சேர்க்காதீங்க. இந்த அளவு பதம் இருக்கணும். தண்ணீரா நீர்த்து போயிருக்கக்கூடாது. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொடிசா நறுக்கிக்கோங்க. நல்லா பெசஞ்சிட்டு மாவுல போட்டு கிளறிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துருங்க. ஏன்னா இத அழுத்தி போட்டு பெசைய முடியாது. நான் 1 கப்பு பச்சரிசிய ஊற வச்சு, தண்ணி இருத்து மிக்ஸியில அரைச்சு ஜலிச்சு அதில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கலந்துருக்கிறேன். இல்ல நீங்க பச்சரிசி மாவு இருக்குன்னு சொன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கலக்கலாம். ஆனா இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்க மாவு பதமா அரைச்சிட்டீங்கன்னா, அரிசி மாவு கலக்க தேவையில்ல. ஆனா அரிசி மாவு கலக்கிறதுனால என்னன்னா, வெளியில அந்த கிரிஸ்ப்னஸ் வந்து ரொம்பவே சுவையாவே இருக்கும். தாராளமா அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது உளுந்து வடை ஒரு தனி சுவையாவே இருக்கும். செய்து பாருங்க.